ஹலோ கைஸ், உங்கள் எல்லாரையும் திருப்பியும் ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு கேனப்பி பண்ண போகிறோம். ஸோ கேனப்பிங்கிறது வந்து என்னங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதோட பேர் வந்து க்ராக்கெட்ஸ் டி ஜாம்பான். ஓகே, ஸோ இது ஒன் ஆஃப் த ஃப்ரெஞ்ச் கேனப்பி. ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, பெஷமெல் சாஸ் பண்ணணும். பெஷமெல் சாஸுங்கிறது வந்து ஒன் ஆஃப் த ஃப்ரெஞ்ச் மதர் சாஸ். அதுக்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மில்க் எடுத்து ஒரு பாட்டில் வச்சு அதை வந்து நம்ம சூடாக்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப கொதிச்சிடக்கூடாது. ஜஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சமான அந்த ஒரு இதமான ஒரு சூடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு இதமான சூடு அளவுக்கு வந்து அதை நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா சின்னதாக ஒரு பாட் எடுத்து அதில் பட்டரை வந்து மெல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே வந்து நம்ம அந்த பாலை சூடு பண்ணி தனியாக மாற்றி வச்சிட்டோம். ஸோ இந்த பட்டர் வந்து கொஞ்சம் அப்படி சூடானதுக்கப்புறமா இதில் வந்து மாவு ஆட் பண்ணுறோம், ஃப்ளார். ஸோ பேசிக்கலி வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளாரு இல்லைனா மைதா இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் தான் இதில் ஆட் பண்ணுவாங்க. அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃப்ளாரை நீங்கள் ஆட் பண்ணும்போது என்னென்னா, இது வந்து இந்த பாட்டில் வந்து கீழே ஸ்டிக் ஆகக்கூடாது. அதாவது இந்த மாதிரி வரணும், கொஞ்சம் சில்கி ஸ்மூத் கன்சிஸ்டன்சியில் வந்து அது இருக்கணும். அந்த பட்டரும் அந்த உங்களுடைய அந்த ஃப்ளாரும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி ஒரு சில்கி ஸ்மூத் கன்சிஸ்டன்சியில் தான் அது வரணும். அந்த ஃப்ளார் வந்து கீழே வந்து உங்களோட பாட்டில் வந்து ஸ்டிக் ஆகிடக்கூடாது. ஸோ அதை மட்டும் கரெக்டாக ஸ்டிக் ஆகாமல் கண்டினியூஸாக நீங்கள் ஸ்டர் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த டைமில் வந்து அது ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிருச்சு அப்படிங்கும்போது இந்த டைமில் நீங்கள் வந்து இந்த உங்களோட சூடு பண்ணி வச்சுருக்க பாலை வந்து இதில் ஆட் பண்ணுங்கள். சூடு பண்ணியிருக்க பாலை ஆட் பண்ணதுக்கப்புறமா உடனே நீங்கள் திருப்ப வந்து கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்க்கும்போது ஐயோ இதில் வந்து என்ன ரொம்ப தண்ணியாக லிக்விடாக இருக்குது அப்படின்னு தோணும். பட் நீங்கள் கண்டினியூஸாக அதை நீங்கள் விஸ்க் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். அதாவது ஒரு லிக்விட் பேஸ்ட் ஃபார்ம் ஆகும். அது உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஏன்னா அதை கண்டினியூஸாக நீங்கள் விஸ்க் பண்ணிட்டே இருக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு லிக்விடில் விஸ்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் தாண்டும்போது அது கட்டியாக உங்களுக்கு வந்து ஒரு பேஸ்ட் ஃபார்முக்கு அது மாறுறது வந்து உங்களுக்கு தெரியவும் செய்யும், அது உங்களுக்கு ஃபீலும் ஆகும். ஸோ இதை வந்து நல்லா விஸ்க் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 10-15 மினிட்ஸ்க்கு மேலே நீங்கள் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பிரேக் எடுத்துக்கலாம், எதாவது பண்ணிக்கலாம். பட் டோன்ட் ஃபர்கெட், நீங்கள் வந்து அதை விஸ்க் பண்ணிட்டே இருக்கணும். நீங்கள் எவ்வளோ தூரம் அதை விஸ்க் பண்ணுறீங்களோ அப்போ தான் அது கரெக்டான கண்டிஷன்ஸுக்கு வரும். ஏன்னா வந்து நீங்கள் அதை விட்டுட்டிங்கன்னா உங்களோட பாட்டில் வந்து அது வந்து கீழே ஸ்டிக் ஆகிருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களால் எடுக்க முடியாது. அதை திருப்ப நீங்கள் மறுபடியும் தான் அந்த ப்ராசஸை பண்ணணும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஸோ நான் சொன்னது மாதிரி இது வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் கேனப்பி. இதில் வந்து இப்போ நம்ம வந்து சால்ட் போடுறோம். ஸோ வந்து இந்த ஃப்ரெஞ்ச் குசின் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம இந்தியன் குசின் மாதிரியோ இல்லை வேறு குசின் மாதிரியோ நீங்கள் வந்து சில இன்க்ரீடியன்ஸை வந்து ஃபஸ்ட்டில் போடலாம், ரெண்டாவது போட்டுக்கலாம். வந்து நீங்கள் வந்து இது இப்போ போடலன்னா அப்போ போட்டுக்கலாம், அந்த மாதிரி இங்கே வந்து பண்ண முடியாது. ஸோ இந்த ஒரு இன்க்ரீடியன்ட் பர்டிகுலர் டைமில் போகணும், இவ்வளோ கிராம்ஸ் தான் போகணும் அப்படின்னா அந்த ஒரு இன்க்ரீடியன்ட் அந்த டைமில் அவ்வளோ கிராம்ஸ் தான் போகணும். ஸோ இது வந்து பேசிக்கலி பார்த்திங்கன்னா இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நான் சொன்னது மாதிரி க்ராக்கெட்ஸ் டி ஜாம்பான் பண்ண போகிறோம். ஸோ ஜாம்பானுங்கிறது என்னென்னா போர்க்கோடைய ஹேம், அதாவது போர்க்கோடைய தொடையிலேருந்து கிடைக்கக்கூடிய ஒன் ஆஃப் த கட்டு தான் ஹேம். ஸோ இந்த ஹேமை வச்சு தான் நம்ம இந்த க்ராக்கெட்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான விஷயம் பெஷமெல் சாஸ். அதான் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த பெஷமெல் சாஸ் எப்படி இருக்கணும்னா, அது வாட்டராகவும் இருக்கக்கூடாது, ஸ்டிக்கும் ஆகக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டாக, ஒரு பெயிண்ட் பேஸ்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு விழுறது வரைக்கும் நீங்கள் வந்து கண்டினியூஸாக க்ளீன் பண்ணணும். ஸோ இது வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு அதை ஸ்டிர் பண்ணி சரி ஆயிடுச்சு அப்படிங்கிறது வந்து இப்போ நமக்கு தெரியுது. அதனால் இப்போ வந்து பெஷமெல் சாஸை நம்ம செஞ்சு தனியாக மாற்றி வைக்க போகிறோம். ஸோ இந்த க்ராக்கெட்ஸ் டி ஜாம்பானை வந்து நீங்கள் வந்து ஆப்வியஸ்லி இப்போது ஜாம்பானுக்கு பதிலாக நீங்கள் வந்து சிக்கனோ இல்லைனா பீஃபோ இல்லை வெஜிடபிள்ஸோ இந்த மாதிரி எதை வச்சு வேணாலும் பண்ணலாம். ஏன்னா வந்து ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒவ்வொரு விதமான ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். சில மீட்டு சாப்பிடுவாங்க, சில மீட் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அது வந்து உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ். பட் இதை வந்து நீங்கள் இதெல்லாம் ஆப்ஷனலாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுடைய விஷயக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இதுதான் ஜாம்பான். ஸோ நம்ம வந்து ஜாம்பானை வந்து இப்போ வெய் பண்ணுறோம். ஸோ இதோட ரெசிபி எப்படின்னா, நீங்கள் எவ்வளோ ஜாம்பான் எடுக்கிறீங்களோ அதுக்கு நேர் பாதி சீஸ் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 1/2 kg ஜாம்பான் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து நேர் பாதி சீஸ் போடணும். 1/2 kg ஜாம்பானுக்கு நீங்கள் வந்து ஒரு 1 லிட்டர் ஆஃப் பெஷமெல் சாஸ் வந்து நீங்கள் வந்து அதில் ஆட் பண்ணணும். இதுதான் பேசிக்கான ரெசிபி. ஸோ கைஸ், இதில் பார்த்தீங்கன்னா சீஸு, உங்களுடைய ஜாம்பானு, அதுக்கப்புறமா வந்து பெஷமெல் சாஸ். ஸோ இதில் நம்ம என்ன சீஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்னா, லோக்கல் ஃப்ரெஞ்ச் சீஸஸ், அதாவது பியஃபாத், காம்தே, ரப்லஷான், இந்த மாதிரி நிறைய சீஸஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம இன்றைக்கி வந்து காம்தே தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து இப்போ நீங்கள் இந்தியாவில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லோக்கல் சார்ஜ் அவைலபிளாக இருக்கக்கூடிய சீஸஸ் வந்து அங்கே கிடைக்காது. ஸோ அதனால் பேசிக்கலி இந்தியாவில் அவைலபிளாக இருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து மொசரல்லா,
அப்புறமா வந்து ஷெடார், இந்த மாதிரி சீஸஸ் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சீஸஸ் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி வரதுக்கு, உங்களுக்கு வீடியோவில் பார்க்குற மாதிரி வரதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து பொட்டேட்டோ இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா, கொஞ்சம் பாயில் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது இந்த வீடியோவில் பார்க்குறது மாதிரி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஏன்னா வந்து இதை வந்து நம்ம வந்து பைப் பண்ணுவோம். பைப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது அந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் அதை பைப் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஷேப்பில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஷேப்புக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் நீங்கள் பண்ணலாம். பட் நீங்கள் போர் காம் வச்சு பண்ணுறீங்கன்னா இவ்வளோ போதும், இதுக்கு தவிர வேறு எதாவது ஆட் பண்ண வேண்டாம். பட் நான் சொன்னது மாதிரி இப்போ சிக்கனோ பீஃபோ வெஜிடபிளோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நீங்கள் வந்து பொட்டேட்டோஸோ இல்லைனா வந்து வேறு ஏதாச்சும் ஒரு ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி தரக்கூடிய வெஜ்ஜிஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ட்ரேயில் வந்து நம்ம இதை வந்து அரேஞ்ச் பண்ணுறோம். ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணி ஒரு மினிமம் 4 to maximum 5-6 hours வந்து நீங்கள் வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணணும். அதாவது ஃப்ரீஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு நீங்கள் இதை ரெஃப்ரிஜரேட் பண்ணால் போதும். ரெஃப்ரிஜரேட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து அழகாக ஒரு பைப்பிங் பேக்கில் எடுத்து இந்த மாதிரி பைப் பண்ணணும். அதாவது எப்படி இருக்கணும்னா ஒரு சின்ன அழகான லாக் மாதிரி அதை பைப் பண்ணணும். இங்கே வந்து ஃப்ரெஞ்ச் குசினில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஷேப்பு, அந்த கன்சிஸ்டன்சி, அந்த கலரு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்ப்பாங்க. இது வந்து இந்த மாதிரி பைப்பு மாதிரி லாக் பண்ணும்போது அதுக்கப்புறமா நம்ம அதை க்ரம் பண்ணி ரொம்ப சின்ன சின்ன பீசஸாக கொடுப்போம். ஆக்சுவலி இது வந்து ஒரு 1 bite டிஷ் தான். ஸோ வந்து ஒரு 1 bite டிஷ் தான். பட் அதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய எஃபர்ட் வந்து நீங்கள் போடணும். ஸோ அதை வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். இது வந்து ஒரு 2 to 3 days ப்ராசஸ் ஆக்சுவலி இந்த ஜாம்பான் டி க்ராக்கெட்ஸ் பண்ணுறதுக்கு. பட் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது இவ்வளோ தூரம் அது டைம் ஆகாது. ஸோ வந்து இதை அழகாக இப்படி பைப் பண்ணி ஒரு ட்ரேயில் இந்த மாதிரி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருவோம். அதே மாதிரி என்னென்னா நீங்கள் வந்து பைப் பண்ணும்போது அதை கரெக்டான ப்ரெஷரில் பைப் பண்ணணும். அப்போ தான் அது ஈவனாக அந்த லாகு இந்த ஷேப்பில் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரேலையுமே அதோட சைஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். ஒரு ட்ரேயில் பெருசாக இன்னொரு ட்ரேயில் சின்னதாக இருந்துச்சுன்னா ஒவ்வொரு சைஸுமே மேட்டர்ஸ் இங்கே பொறுத்த வரைக்கும், ஃப்ரெஞ்ச் குவிசின் பொறுத்தது வரைக்கும். ஸோ அதனால் அவங்க அதெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க. அதனால் அதை வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டாக பார்த்து நீங்கள் வந்து கரெக்டான ப்ரெஷரில் பண்ணால் தான் அது வந்து கரெக்டான அந்த லாக் ஷேப்பில் வரும். ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோன்னா இதை வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுவோம். ஃப்ரீஸ் பண்ணி 1 டேக்கு அப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கம்பு மாதிரி லாகு மாதிரி அது நிற்கும். ஸோ இந்த லாகு மாதிரி நிற்கிறத நம்ம க்ரம் பண்ணுவோம். அதுக்கு தான் இங்கே ஃப்ளாரு, எக்கு, பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். இது என்னென்னா இந்த க்ரம்பு பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் பண்ணணும். ஏன்னா வந்து இது வந்து ஒரு 5 to 10 minutesல திருப்பியும் அந்த பேஸ்ட் ஃபார்முக்கு மாறிடும் நீங்கள் ஃப்ரீசர்லேருந்து எடுத்த உடனே. ஸோ வந்து உங்களால் எவ்வளோ ஸ்பீடாக வந்து இதை க்ரம் பண்ண முடியுமோ நீங்கள் அவ்வளோ தூரம் அதை வந்து க்ரம் பண்ணிடணும் சீக்கிரமாக. ஏன்னா நீங்கள் லேட் பண்ண நான் சொன்னது மாதிரி இந்த பேஸ்ட் ஃபார்ம் வந்து மாறிடும். ஏன்னா இந்த க்ரம்பிங்கிறது வந்து கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃப்ளாரில் போடுவீங்க, அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதை எக்கில் ஆட் பண்ணுவீங்க, அதுக்கப்புறமா எக்லேருந்து எடுத்து திருப்பியும் நீங்கள் ஃப்ளாரில் போடுவீங்க, ஃப்ளார்லேருந்து எடுத்து திருப்ப வந்து நீங்கள் எக்கில் போடுவீங்க, எக்லேருந்து எடுத்ததுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸில் போடுவீங்க, பிரெட் க்ரம்ஸில் போட்டுட்டு திருப்பியும் நீங்கள் வந்து எக்கில் போடுவீங்க. ஸோ வந்து அதுக்கப்புறம் கடைசியாக பிரெட் க்ரம்ஸில் போட்டு நீங்கள் வந்து ட்ரேயில் வைப்பீங்க. ஸோ இது வந்து இட்ஸ் எ வெரி பிக் ஹியூஜ் ப்ராசஸ். நான் சொன்னது மாதிரி இது வந்து ஜஸ்ட்டு கேனப்பி தான். ஸோ கேனப்பிங்கிறது பேசிக்கலி என்னென்னா ஒரு 1 bite டிஷ். அதாவது ஒரு கிளைண்ட்டுக்கோ ஒரு கெஸ்ட்டுக்கோ வந்து அது ஒரு 1 biteல நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு டிஷ். அது ஒரு 1 bite தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி டிஷ் தான். பட் இது ஒரு 1 bite டிஷ் தான் பேசிக்கலி நான் சொல்ல வந்தது என்னென்னா. ஆனால் வந்து இதுக்கு பின்னாடி நீங்கள் போடக்கூடிய ப்ராசஸ் வந்து பெரிய விஷயம். ஏன்னா வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அதை மிக்ஸ் பண்ணணும், பெஷமெல் ரெடி பண்ணணும், மிக்ஸ் பண்ணி வைக்கணும், 6-7 hours வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணணும், அதுக்கப்புறமா பைப் பண்ணணும். பைப் பண்ணுறதுக்கப்புறமா ஒரு நாள் நீங்கள் இதை ஃப்ரீஸ் பண்ணி வைக்கணும். அப்போ தான் அந்த லாக் ஷேப்பில் அது வரும். அதுக்கப்புறமா அதை கட் பண்ணணும். அதுக்கப்புறம் கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் வந்து க்ரம் பண்ணணும். ஸோ இந்த ப்ராசஸை வந்து 2 இதில் சொல்லுவாங்க. ஒன்று நீங்கள் க்ரம்பிங்னு சொல்லலாம், இல்லை வந்து பனே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அடுத்தது வந்து இதை நம்ம ட்ரெயில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருவோம். ஸோ இட்ஸ் வித்து சொல்லப்போனால் இட்ஸ் எ வெரி பிக் ப்ராசஸ். பட் வந்து இங்கே கொஞ்சம் இந்த கன்சிஸ்டன்சி, கலரு இதெல்லாம் வந்து ரொம்ப பார்ப்பாங்க. ஸோ அதனால் அதை மட்டும் கொஞ்சம் ப்ரிகாஷனாக கரெக்டாக பண்ணணும். இது வந்து இங்கே எதுக்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து இங்கே மேரேஜஸ், ஈவெண்ட்ஸ், பேங்க்வெட் ஃபங்க்ஷன்ஸ் நிறைய நடக்கும். இந்த டைமில் வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து கொடுக்கறதுக்காக தான் இந்த மாதிரி கேனப்பீஸ் பண்ணுறோம். ஆக்சுவலி இதே மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கேனப்பீஸ் இருக்குது. அது எல்லாமே வந்து உங்களுக்கு நான் ஒவ்வொன்றா காமிக்கிறேன் இன்னும் வரக்கூடிய நாட்களில் வீடியோஸாக பண்ணி. ஸோ இதை வந்து நம்ம அழகாக இப்படி க்ரம் பண்ணி ஒரு ட்ரேயில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருவோம். ஸோ இதை ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி வச்சுருவோம். இதுக்கப்புறமா நமக்கு எப்போ தேவையோ இதை எடுத்து
அதை வந்து ஃப்ரை பண்ணால் அழகான க்ராக்கெட்ஸ் டி ஜாம்பான் ரெடி. இதை வந்து நீங்கள் சிக்கனில் பண்ணலாம், பீஃபில் பண்ணலாம், ஆஸ் பர் யுவர் விஷ். ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி ஒரு வீடியோ. இந்த வீடியோவில் வந்து உங்களை சந்திச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பை பை ஃப்ரம் அப்சி குக்ஸ்.